ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூட தி சிங்கிள் ஃபாதர் எஃப் பார்ட் 7. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமாடா. இங்கே நம்ம ஜாங்குக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட ஜிமினோட ப்ளேஸில் நான் இன்னொரு பர்சன், அது எப்படி சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு ஹர்ட்டாக இருக்குது. என்ன தான் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம லவ் பண்ண ஒரு பர்சன் இவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒய்ஃபாக நினச்சவங்க, நம்மள ஹஸ்பண்டாக நினச்சவங்க, அவங்க கூட லைஃப் நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணணும், எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி வந்துட்டு ஒரு மெமரிஸை இழந்துட்டு வேற ஒரு பர்சனோட ஹாப்பியாக இருந்திருக்கோமே. அப்போ ஜிமினோட மனசு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். இப்போ கூட நம்மளுக்கு மெமரிஸ் எதுவும் வரலனா ஜிமினி என்ன பண்ணியிருப்பான். தேங்காடு எனக்கு இப்படி ஒரு ட்ரீம் வந்து நான் என்னோடய மெமரிஸை பேக் எடுத்திருக்கேன். இல்லைனா என்னோடய ஜிமினோட லைஃப் என்ன ஆயிருக்கும் சொல்லிட்டு நம்ம என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு யாரோ ஒரு பர்சனாக தெரியாத பர்சனாக என் கூட இருந்திருப்பான்ல. இந்த 6 மந்த்து கூட எவ்வளோ கேரிங்காக லவ்வாக இருக்கா நம்ம பையன் மேலே. எனக்கும் வேறு யாருக்கும் ஒரு பர்சனுக்கு பிறந்த ஒரு பையன் மேலே கூட என் ஜிமின் அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். அவன் ஹார்ட்டாக இருந்தால் நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன், நான் எப்படி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு தான் அவ்வளோ டேஸில் உட்காந்துட்ருக்காங்க. அவர் அழுதுகிட்டே இருக்காரு. காய் ஜேகப்பு ஒயன் 3 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. அழாதரா சொல்கிறாங்க. நான் எப்படி இருந்துட்டு இருந்தேன், என்னால் முடியல. ஜிமினி எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பான்னு சொல்கிறாங்க. புரியுதுரா சொல்கிறாங்க. என்னோட ஜிமினை எப்படி தப்பாக பேச அவங்களுக்கு மனசு வந்து சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சுச்சுவேஷன் அப்படி. அதுக்கப்புறம் நாங்கள் புரிய வச்சுட்டா சொல்கிறதுக்கு என்னென்னதுக்கு. அம்மா அதுக்கப்புறம் ஒன் டே நாங்கள் போனோம். நாங்கள் அந்த வீடியோ அந்த பசங்க தேடி அந்த வீடியோ எடுத்தோம். அந்த மொபைலில் ரெக்கார்ட் ஆகிருந்தது எல்லாத்தையும் எடுத்து காமிச்சோம். வந்து நம்ஜன்கிட்டையும் சுகாக்கிட்டையும் காமிக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மில் மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. சொல்கிறதுக்கு என்னதுக்கு ஆமாம் மன்னிப்பு கேட்டாங்க. சேம் டைம் என்னோட ஜங்கோட லைஃப்பில் நீ வராதுன்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா நீ வந்தால் உனக்கும் ஆபத்து, என்னோடய ஜங்குக்கும் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கான். தயவு செஞ்சு என்னோட ஜங்கோட லைஃப்பில் நீ வராதப்பா, அவன் லைஃப் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் சுகாவும் சொன்னாங்க. அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்போதும் அவங்களும் இவ்வளோ செல்ஃபிஷாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை பற்றிலாம் கேட்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க. உடனே என்ன டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தானே இருக்கா வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. அது மாதிரி இருக்கு பாரு, உனக்கு ஹெட்டில் அடிபட்டுருக்கு, ஷோல்டர் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து உனக்கு கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு நான் இப்போ உடனே வீட்டுக்கு போகணும், ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு டைம் இருக்கணும் போகலாம் சொல்கிறாங்க. இது நைட் டைம்னு சொல்கிறாங்க. இல்லை இட்ஸ் ஓகே, எனக்கு இப்போ உடனே ஜிம்மில் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படி ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ பையனும் போயிட்டு அதுக்கு டிஸ்சார்ஜுக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அந்த நைட்டே நம்ம ஜெகப்பு கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம ஒய்யனை ஜங்குக்கு காய் 4 பேர் கார் வந்துருக்காங்க. காரில் வரும்போதுலாம் அவருக்கு ஜிம்மியோட நினப்பு தான் வந்துருக்கு. அப்படி ஒரு மாதிரி இருக்குது இந்த 6 மந்த்தாக ஹர்ட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம யூஜியோட ஃபோட்டோ உடச்சிருப்பாங்களே ஃபஸ்ட் எபிசோடில், தெரியாமல் கிளாஸ் ப்ளஸ் அந்த வந்து ஃப்ரேம் கீழே வந்துருக்குல, அப்போ கூட ஜிம்மில் ஸ்லாப் பண்ணதுன்னு நினச்சி பார்க்குறாங்க. என்னோடய தங்கத்தை நான் அடிச்சிட்டேனா, எனக்கு என்னோட இதயத்துக்கு யார் சொந்தமோ அவங்களே நான் ஸ்லாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. அவருக்கு எப்படி ஜிம்மில் ஃபேஸ் பண்ண போகிறோன்னே தெரியல. அவர் ஆனாலும் பார்த்தே ஆகணுன்ட்டு ஒரு இதில் வந்துட்டுருக்காரு. யாரோ மாதிரி என் கூட இருந்தியா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அவருக்கு தாங்கிக்க முடியல. இப்போ கார் வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரு 2 hours ஆஃப்டர் பூசான் ரீச் ஆகிடுது. இங்கே வந்துட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் டைம் 11 o'clock. இப்போ ஒயின் வந்துட்டு டோர் ப்ரெஸ் பண்ணேன். ஒயனோட அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒயனை வந்துட்டியா சொல்கிறாங்க. சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பின்னாடி ஜேகுப்பு காய் ஜங்குக்குள்ள நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிம்மோட அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஜிம்மோட ஜங்குடைய ஹெட்லலாம் பேண்டேட் போட்டிருக்கு. ஜங்குக்கு என்னாச்சுப்பா உனக்கும் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜிம்மோட அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்கக்கா. ஜங்குக்கு என்னாச்சுப்பா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்மோட அம்மா ஒயனை பார்க்குறாங்க. அம்மா அவனுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. என்ன ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குறேன், ஏன் கேட்குறேன், என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் ஜிம்மினை ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு தெரியும் எனக்கு நான் பண்ணேன். உன் அளவுக்கு ஜிம்மினை யாரும் லவ் பண்ணியிருக்க முடியுமா, இல்லை உன் அளவுக்கு வேறு யாராவது அவனை வந்துட்டு பார்த்துருக்க முடியுமா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி என்ன சொல்கிறாங்க. பாரு நீ தெரிஞ்சு தப்பு பண்ணல, சரியா, நீ தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தேன் நானே என்ன ஜிம்மில் மனசை மாற்றி ஏதோ பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேன். நீ எல்லாமே உனக்கு தெரியாமல் உனக்கே என்ன உன்னை சுற்றி நடக்குன்னு தெரியாமல் பண்ணதுடா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை ஆர்டி உண்மையில கோப்படுவேனா? இல்லை ஜிமின் தான் உன்னை தவிர வேறு ஒரு பர்சன் ஏற்றுப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், எப்படி நடந்துச்சுலாம் சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்யனை ஜங்குக்கு பண்ணதான் சொல்ல என்னப்பா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ஜிம்மில் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. என் லைஃப்பில் அவன் யாராக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டானா. என்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. என்ன இருக்கிற எப்படி ஆண்டி ஜிம்மில் பார்ப்பான்னு சொல்கிறாங்க. பாருப்பா அப்படி நினைக்காத, அவன் உண்மையில உயிரை வச்சிருக்கான். உன்னோட ஜிம்மின்ப்பா, அவனுக்கு எப்பவும் உண்மையில கோபம் வந்ததில்லை. ஏன்னா என்னோட ஜங்காட்ட தெரிஞ்சால் எனக்கு இது மாதிரி இது பண்ணுறாங்க, தெரியாமல் தானே நடக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக தான் இருந்தான். அப்படி கூட யூஜி இவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். நல்ல பேர் ஜங்காவை ஒரு நல்ல பொண்ணு வந்து வந்திருக்காங்க லைஃப்பில். வேறு யாரும் வந்தால் என்ன பண்ணியிருக்குது, ஹார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு வந்திருந்தா, வேறு மாதிரி கேரக்டர் பொண்ணு வந்தால் என்ன பண்ணியிருப்பேன். நல்ல வேலை ஜங்காக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்காங்க அம்மா சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி ஆண்டி அவனால் முடியும்னு சொல்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க.
இங்கே பாரு, எனக்கெல்லாம் உன் மேலே எந்த கோபமும் கிடையாது, சரியா? நீ தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நீ ஏன்னா அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்க, அவ்வளோ ரிஸ்க் எடுத்த. இவனு உனக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கே ரீசனே ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க, என்னாண்டி சொல்கிறீங்க? இல்லை, நீ மட்டும் ஜிமினை மீட் பண்ணாமல் இருந்து அவனை லவ் பண்ணாமல் இருந்து உன் அப்பா சொல்லிட்ட பொண்ணே சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், நான் தாண்டி அவனை லவ் பண்ணேன், ட்ரூவாக அவனை நான் தாண்டி ரொம்ப துரத்தி லவ் பண்ணேன் சொல்கிறாங்க. இதில் அவனோட தப்பு இருக்குது, தப்புன்னு என்ன இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது என்னோட அப்பாவோடைய மிஸ்டேக்லாம் வந்து என்னோட அப்பா பண்ண ஒரு தப்புனால நான் நடந்ததெல்லாம், ஓகேவா? இதுக்கு வேண்டிய ஜிமினுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆண்டி, அவன் பியோர் சொல்ல ஆண்டி. அவர் தான் அவனுக்கு நிறைய இது பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஹர்ட் பண்ணது, எனக்கு இந்த மாதிரி சர்ஜரி நடந்ததுலாம் பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அவர் ஜிமினுக்கு பண்ணதுக்கு எதுவும் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறேன், எனக்கு வேணாம் ஜங்குக்கு ரிஸ்க் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் அவருக்கு சரியான ஒரு லெசனை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் உங்கள் பாரு ஃபஸ்ட் நீ ரெக்கவர் ஆகணும், ஓகேவா? ஏன்னா உனக்கு அடிபட்டுருக்கு, ஹெட்டில் வந்துட்டு அகைன் அடிபட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்துன்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஜிமின்னு சொல்கிறாங்க. அதுவாப்பா ஜிமின் பேபியும் டே ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தாங்களா, அது ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, இன்றைக்கி நேரமாகவே தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. நான் போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க. போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படி வந்துட்டு உள்ளே வராங்க. இங்கே வந்து ரூமில் பார்த்தா நம்ம ஜிமின் அந்த பேபி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. பேபி ஜங்கு ஜிமினோட செஸ்ட் கிட்ட அப்படியே அழகாக ஒரு ரியல் மம்மா பேபி தூங்குறா எப்படி இருக்குமோ அப்படி தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நியூட்டன் பண்ணால் பெட்டுக்கு முன்னாடி அப்படி டேர்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு அவர் கண்ணிலேருந்து. அவரால் நம்பவே இல்லை. எப்படிம்மா அவனால் எப்படி இப்படி லவ் பண்ண முடியுது, எனக்கும் வேறு யாருக்கும் பிறந்த ஒரு பையனை அவனால் எப்படி இப்படி லவ் பண்ண முடியுது? இந்த 6 மந்த்தாக எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. மேரேஜ் வந்து அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வச்சாங்க. ஜங்ஷனுக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆனால் மேரேஜ் பண்ண அந்த டேலேருந்து நான் பார்த்தேன், நம்ம ஜங்ஷன் யார்கிட்ட இப்படி அட்டாச்சாக இருக்கவே மாட்டான். என்கிட்ட இருப்பான், அதில் அம்மா கிட்ட இருப்பான். அதை தாண்டி உங்ககிட்ட தான். நீ வந்ததுக்கப்புறம் என்னையும் அவன் தேடுறதில்ல, அம்மாவையும் தேடுறதில்ல. 24 hours உன் கூட மட்டுமே இருக்கான். உன்னையே இப்படி பாரு எப்படி தூங்குறான்னு சொல்லிட்டு எவ்வளோ நிம்மதியாக தூங்குறான். நீ எந்த அளவுக்கு அவனை சேஃபாக செக்யூராக பார்த்துக்கிற, இவ்வளோ லவ் கேர் கொடுக்குற, உன்னால் மட்டும்தானமா இதெல்லாம் முடியும் சொல்கிறாங்க. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் உனக்கு எப்படி இப்படி ஒரு இதை பண்ணேன் சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேளை எனக்கு மெமரிஸ் வராமல் போயிருந்தா நீ இப்படி என் லைஃப்பில் யாரோ ஒரு பர்சனாக என் லைஃப்பில் செகண்ட் பர்சனாக வந்து அப்படியே தான் இருந்திருப்பியா, என் கூட இப்படியே இருந்திருப்பியா சொல்கிறாங்க. ஒன்று நான் எப்படி அடித்தேன்னு சொல்லிட்டு ஜங்கு தான் அவரோட கையையும் பார்க்குறாரு, ஜிம்மில் சிக்ஸையும் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் நம்பவே முடியலம்மா, உன்னை ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. அவருக்கு தாங்கிக்கவே முடியல. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, நான் எந்த ஒரு எப்படி நான் உங்ககிட்ட வருவேன், எப்படி உன் பக்கத்துலேருந்து நான் வந்துட்டு வருவேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நினைக்கும் ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்குற சேம் டைம் நான் நினச்சி இதனால் தள்ளியும் பார்க்க முடியலையே. இப்போ என் மனசுக்குள்ள நீ மட்டும் தானே இருக்க, எப்போவுமே நீ மட்டும் தானே இருக்க. ஏன்னா நான் யூஜி வந்துட்டு ஒரு ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 2 years எனக்காக அவங்க வெயிட் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களோட 2 years அவங்க கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தேன். ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு மேலே காமிச்ச அந்த கேர் லவ் அதை பார்த்து தான் நானே சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருந்துமே எனக்கு அந்த ட்ரீம் வந்துகிட்டே இருக்கிறதுனால உன்னை சார்ஜ் பண்ண தேடினேன். மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். நீ அந்த பர்சன் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் யாராவது ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் என் லவ்வே நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இதை பண்ண சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. சேம் டைம் உன்னோட தள்ளி இருக்க முடியாதுமா சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட சொல்லிட்டு ஜங்கு தான் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. ஜிம்மின் தூங்கிட்டே தான் இருக்காங்க. அவருக்கு எதுவுமே தெரியல. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிட்டு கண்ண டேர்ஸோட வந்துட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சு உன் கூட நான் அப்படி இருந்து சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப நிம்மதியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவருக்கு மேலே ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கோட ஹேண்டு தான் ஜிமின் மேலே இருக்குது. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன இப்படி என் பக்கத்தில் படுத்துருக்காங்க சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாங்க. பேபியை லைட்டாக தள்ளி படுக்க வச்சுட்டு ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கோட ஹெட்டில் பேண்டேட் போட்டிருக்கு. அதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாரா, ஜங்குக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் டேம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஜங்குக்கு நீங்கள் ஓகேவா என்னாச்சு ஜங்குக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள ஜங்குக்கு எப்படி இருப்பாங்களோ அப்படி நினச்சி அவர் பேசுகிறாரு. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குல டேஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜிமினோட பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. சார்டாமல் மன்னிச்சுதான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா பழைய ஜங்கு தானே இப்படி பேசுவாங்க. அவர் பார்க்குறாரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. கூப்பிடுமா நீ அப்படி கூப்பிட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சு கூப்பிடாம அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரடமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஜிமின் இப்போ நினைக்கிறது பாஸ்ட். நான் இப்போ வந்துட்டு பாஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. அவர் ஹார்ட் ஆகிடுவார், அவர்கள்ட்ட ஃபீல் பண்ணுவார்ன்றது தான் ஜிமினுக்கு வந்து வருத்தம்.
இப்போது சிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க, மன்னிச்சிருமா, தயவுசெஞ்சு மன்னிச்சிரு சொல்லிட்டு சிமின் ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு கெஞ்சி கேட்டுட்ருக்காரு, மன்னிச்சிரு, தெரிஞ்சு பண்ணலாமா, தெரியாமல் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்புறம் சொல்கிறாங்க, இல்லைடாம்மா நான் உனக்கு வேணும்னு நான் சீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல, நீங்கள் சீட் பண்ணீங்களா, யார் சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. இல்லை உன் பிளேஸில் சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்குக்கா நீங்கள் அது தெரிஞ்சு பண்ணல அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்னை எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருப்பேன், அந்த 6 மந்த்து கூட மேரேஜ் ஆகிட்டு நான் உன்னை ஒரு ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. சிமின் பார்க்குறாங்க, நீங்கள் என்னை எப்படி ஒய்ஃபாக ட்ரீட் பண்ண முடியும் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை ஒரு பர்சன் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பழைய மெமரிஸும் இல்லை, அப்படி இருக்கும்போது என்ன எப்படி உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ பெயின் வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம், எத்தனையோ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிம்னு சொல்ல. ஜங்குக்கு அப்படியே சிம்னோட லேப்பில் படுத்துட்டு பயங்கரமாக அழகாரு. இந்த அழகிற சவுண்டு கேட்டு பேபி வந்து எழுந்திரிச்சிட்டு அம்மா அட்டாடா அப்படின்னு சொல்லி பார்க்குது. இப்போ பேபி அழகா நம்ம சிம்மின் தான் பேபி தூக்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு தூக்கிட்டா வந்து டேப் பண்ணுறாங்க. பேபி அழுது டேடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு பேபி பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி கெல்ட்டியாக இருக்குது. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா பேபி கூப்பிட்றான் பாருங்கள். ஜங்கா சொல்கிறாங்க, இல்லைடாமா அது சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்கா பேபி எந்த தப்பும் பண்ணல ஜங்கா, ஈவன் யூஜி கூட எந்த தப்பும் பண்ணல, அவங்க ரொம்ப நல்லவங்க ஜங்கா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க என் மேலே கோவம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு எப்படி வரும் கோவம் சொல்லுங்கள், நீங்கள் எந்த தப்பு பண்ணீங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே என்னை லவ் பண்ணிட்டு சீட் பண்ணி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா என்ன, என்னால் தான் ஜங்கா உங்கள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, நான் மட்டும் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தா இவ்வளோலாம் வந்திருக்காதுல, என்னால் தான் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஆகிட்டீங்க, உங்கள் மெமரிஸை இழந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஆகிருக்கு, இதில் நான் தான் ஜங்கா ரீசன் சொல்லிட்டு சிமின்னு சொல்ல. இல்லைடாம்மா உன் மேலே தப்பு இல்லைடாமா, தயவு செஞ்சு உன் மேலே பழிய போட்டுக்காத சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நீங்களே சொல்லுங்கள், என்னால் தான் இல்லைடாமா, உன்னால் அப்படி இல்லை, அந்த குருவல் பர்சனால் தான் அப்படி வந்துச்சு, நீ உன் மேலே ஒன்றும் ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அப்படி நான் என் மேலே ப்ளேம் பண்ணிக்கூடாதுன்னா நீங்கள் அழக்கூடாது, இதெல்லாம் என்ன ஹெட் இப்படி அடிபட்டிருக்கு எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக் தான் ஜிம்மின்கிட்ட எதுவுமே சொல்ல மறைக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைடாம்மா எனக்கு எனக்கு என் லைஃப்பில் என்னவா இருந்திருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வருது, கொஞ்சம் கூட யோசிக்காமா ஜங்கு ஊங்கி ஸ்லாப் பண்ணிடுறாரு நம்ம ஜிம்மினை. ஜங்கு கண்ணில் அப்படி சிரிப்பு தான் வருது தவிர ஒரு மாதிரி டியர்ஸ் விட்டு சிரிப்பு வருது. ஜிம்மின் பார்க்குறாங்க, என்ன பண்ணியிருக்கீங்க நீ முட்டாளா சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்கோட ஷர்ட் கலர் பிடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணியிருப்பா சொல்லிட்டாங்க. உயிருக்கு எதனா இருந்தால் என்ன ஆயிருக்கும், இந்த மெமரிஸ் தானே, இது இல்லாமல் இருந்தால் இருந்துட்டு போயிட்டுமே, அதுக்காக சொல்லிட்டாங்க உயிரோட விளையாடுவியா சொல்கிறாங்க. இந்த பேபி நாங்கள் என்ன பண்ணுவோம் இல்லாமல் சொல்லிச்சாங்க. ஜிமின் கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க, இன்னும் என்ன அடியே சொல்கிறாங்க. என்னத்துக்கு இன்னும் அடிச்சுக்கோ, எவ்வளோ நாள் அடிச்சுக்கோ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, எனக்கு இப்போ தான் என்னோட பழைய ஜிமினை பார்க்குற மாதிரி இருக்குது, அடிச்சுக்கேமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன பண்ணிட்டு ஜங்குக்கா எதுக்கு அப்படி பண்ணீங்க, எதுனா ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், வலிக்குதா சொல்லிட்டு ஹெட்டை வந்து கை வைக்கிறாங்க. எனக்கு அங்கே வலிக்கிறடா, இங்கே தானே வலிக்க சொல்லிட்டு ஹார்ட்டை பயன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கா இருந்த இடத்துல அங்கே பாருங்கள் ஜங்குக்கா, அது மறந்துடுங்க, அப்படி இருந்தாலும் ஒரு பேட் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் இல்லை, ஒரு குட் பர்சன் தான் இருந்தாங்க சரியா, அவங்களும் ஒரு ஏஞ்சல் தான் ஜங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அவங்க மேலே எப்போ லவ் எனக்கு தெரியும், நீங்கள் அவங்கள லவ் பண்ணவே இல்லை சொல்லிட்டு சரியா புரிஞ்சுக்கோங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னோட லவ் இப்போ உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா, ஐ லவ் யூ டா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு அவர் ஃபோர் கிட்டா ஜிமினோட ஜங்கோட ஃபோரோட அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ பேபி க்ரை பண்ணிட்டே இருக்குது. பேபி தூக்குங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. அது டாடான்னு தான் சொல்லுது. இங்கே ஜங்கு பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க தூக்குடாங்க தூக்குங்க ஜங்கா, உங்களை மாதிரி இருக்கான் பாருங்களேன், எனக்கு இவனை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, பாருங்கள் இவன் நம்மளோட பையன், என்னோட பையன் சரியா, தயவு சொல்லி தூக்குங்க, என் குழந்தைய அழ வைக்காதீங்க சொல்லி ஜிமின்னு சொல்ல. ஜங்குக்கு ஜிமினையும் பேபி சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டேஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா பேபி எந்த தப்பு பண்ணல இல்லையா, அது மட்டும் யூஜி கூட எந்த தப்பு பண்ணல. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் இவன் நம்ம குழந்தைங்க, இவன் உங்களுக்கு பிறந்த குழந்தை சரியா, உனக்கு பிறந்திருக்கான் ஜங்குக்கா, நான் எப்படி இவனை வெறுக்க முடியும் சொல்கிறாங்க. இவனோட அம்மா உங்களுக்கு ட்ரூ லவ் கேர் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் சொன்னால் இருந்திருக்காங்க. ஈவன் அவங்க இறந்து போகிறது கூட நீங்கள் தான் அவங்க ரீசன் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸை நீங்கள் வேணும்னு நினச்சதுனாலையும் உங்களுக்காக அதை சர்ச் பண்ண போய் தான் அவங்க இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பர்சன் எப்படி இந்த அளவுக்கு ப்ளே பண்ணாங்க நம்ம லைஃப்பில் சொல்கிறாங்க. நான் சும்மா விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை யூஜி வந்துட்டு ஒரு பேவர் சொல், அப்புறம் நீ உன்னோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணி என்ன வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது பண்ணி நம்ம லைஃப் கூட ப்ளே பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ரெக்கவர் ஆகுங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் ரெக்கவர் ஆவேன், ஆனால் யாரும் சும்மா விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்கா எனக்கு அகைன் உங்களை மிஸ் பண்ணணும் பயமாக இருக்குது. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்கள விட்டுடலாம். இல்லை நான் விட மாட்டேன், அப்படி விட்டால் என்னை ட்ரூவாக லவ் பண்ண உனக்கும் சரி, ஏன்னா நான் லவ் பண்ண உனக்கும், என்ன லவ் பண்ண யோசிக்கும், என்ன வந்துட்டு அவங்க இறந்து போனதுக்கும், நீ 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டதுக்கும், நான் என் மெமரிஸை லாஸ் பண்ணதுக்கும் அப்புறம் யார் தான் வந்து பதில் சொல்கிறது சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த டைம் சேஃபாக ரொம்ப அழகாக ஒரு கேமை ப்ளே பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்க ஜங்கு அப்படி சொல்கிறது பார்க்க. ஜங்கா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ
ஜங்குக் தான் சின்ன பேபி பார்க்குறாங்க. பாரு இவங்க தான் உள்ள மம்மா சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா என்னோட மம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேபி போய்ட்டு ஜிம்னா ஹக் பண்ணிக்குது. ஜிம்னா ஹக் பண்ணிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணுது. ஜிம்னும் ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்படிமா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் ஜங்கா சொல்கிறாங்க. சாரிடாமா மன்னிச்சிட்டு இந்த 6 மந்த் தான் சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா. என்னோட பழைய ஜங்காவாக இருந்தால் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் சரியா. நான் இவ்வளோ டேஸ் ஹாப்பியாக வாழ்ந்ததுக்கு ரீசனே நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஓல்டு மெமரிஸ் இருக்கு இல்லையா, அந்த லவ் தான் ஓகேவா. அந்த 2 இயர்ஸ் லவ் தான் நான் நினச்சிட்டு உங்க கூட ஒரு வாழ்க்கை வந்து வாழணும்னு வந்தேன். நீங்கள் என்னை யாருன்னு தெரியாமலே இந்த செகண்ட் பர்சனாக உங்கள் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே உங்க கூட இருந்துடலாம். அவங்களுக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்காத சரி இவங்களை நல்லா பார்த்துக்கணும், பேபி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் ஜங்கா, நீ எனக்கு அந்தளவுக்கு லவ் கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டேஸாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹெட் பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயன் தான் சர்ஜரி பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு டைம் முட்டாள்தனமாக இது பண்ணாதீங்க, மெமரிஸ் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாங்க. ஆனால் சொல்கிறாங்க இல்லை சிவன் என்னால் வந்துட்டு மெமரிஸ் இல்லாமல் வாழ முடியாது ஓகேவா. நீ யாரோன்னு உன்னோட வாய்ஸை கேட்டுட்டு சொல்கிறாங்க. சிவன் பார்க்குறேன். என்னோடய வாய்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சி சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ஃபேட்டு. ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு ஆழமாக காதலிச்சிருக்கேன்டா, ரொம்ப ரொம்ப ஆழமாக. சில பேர் நினச்சிருக்காங்க எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணிட்டேன் மெமரிஸ் எடுத்துட்டா கண்டிப்பாக நான் உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டேன், உன்னை அப்படியே விட்டுருவோன்னு நினச்சிருக்காங்க. உன்னை நான் எந்தளவுக்கு காதலிச்சா நீ என்னோட ஆள் மனசில் இருந்திருக்க, அதனால தான் எல்லாத்தையும் தாண்டி உன்னோட மெமரிஸ் என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இதனால தான் ஜங்கா நீ இந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணனால தான் நானும் லவ் பண்ணேன். உன்னோட லவ்வுக்கு நான் டிசர்வ்னா என்னோட லவ்வுக்கு நீ டிசர்வ் தானே. நான் 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டதுன்னு தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஏன்னா ஜங்கா ரொம்ப பியூர் சொல் ஓகேவா. ஜங்கா மாதிரி ஒரு பர்சன் ஹஸ்பண்டை கிடைக்க எந்த அளவுக்கு லக்கியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே நான் ஜங்க் பார்க்குறாங்க. நான் தான் உனக்கு ரேஸை லவ் பண்ணுறேன்னு நினச்சி சொல்கிறாங்க. நானும் உனக்கு ரேஸை தான் ஜங்கா லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க 2 பேரும். இவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படியே ஜிமின் அம்மா விழுந்துட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேனா. பேபி எழுந்திரிச்சிருக்கும். தூக்கிட்டு போகிற தான் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் பேசலாம் கேட்டு அப்படி விளையாண்டுருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ டேஸ் வருது. கடவுளே நல்ல வேலை கரெக்டாக ஒன்று சேர்த்துட்டீங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்ததுக்கு ரொம்ப வருத்தம். பாவம் ஒரு நல்ல இன்னசென்ட் சோல் அவங்க இறந்து போயிட்டாங்களே சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு இல்லையா. இப்போது அவங்க ஃபேட் அவ்வளோதான் போல சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரி அந்த குழந்தைக்கு என்னோட ஜிமின் நல்ல அம்மாவாக இருப்பான். குழந்தைக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அம்மான்ற ஞாபகம் வந்துட்டு அம்மான்ற ஏக்கமே வர. ஏன்னா ஜிமின் தான் அம்மா அந்த குழந்தைக்கு எப்படி சொல்கிறாங்க. அது என்னோட கிராண்ட் சன் அப்படி சொல்லி ஜிமினோட அம்மா நினைக்கிறாங்க. இப்போது ஜிமினோட அம்மா ரூம் டோரை தட்டுறாங்க. இப்போ பேபி பார்க்குது. மம்மா யார் சொல்கிறாங்க. யாரா போய் பாரு சொல்கிறாங்க. பேபி குடுன்னு இறங்குது. டோர் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வராமல் சொல்கிறாங்க. ஆண்டி உள்ளே வாங்க சொல்கிறாங்க. அம்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. பேபி ஓடி போகுது. கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோட அம்மா தூக்குறாங்க. தூக்கி அப்படியே மாறியே கொஞ்சிறாங்க. செல்லம் பசிக்குதடா தூக்கிட்டு போ வந்த ஒன்றா சொல்கிறாங்க. எந்திரிச்சிட்டிங்களா சொல்லிட்டாங்க. நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக சொல்லுது. ஜிம்னோட அம்மா அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரிப்பா நீங்கள் பொறுமையாக ஏஞ்சிவாங்க, நான் அப்படியே தூக்கிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. பசிக்கல குழந்தைக்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்னோட அம்மாவை நான் தூக்கிட்டு போகிற சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. என் ஜிம்மே சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நம்ம ஜங்ஷன் ஆண்டி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் நம்மளோட பையன் தானே, அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்லாம் பார்க்கல ஜங்கா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இப்படி ஒரு ஃபேமிலியை என்னோட அப்பாவால் வெறுக்க முடியுது, எப்படி உங்களால் அக்செப்ட் பண்ணி முடியுது, பணம் மட்டும்தான் ஒரு விஷயமா அவருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோட இந்த ஆண்டி பாரு, இது எனக்கும் வேற ஒரு பர்சனுக்கும் குழந்தை பார்த்துருக்காங்க. என்னோட ஜிம்னோட அம்மா எனக்கும் அம்மா தான். அவங்க எனக்கு ஆண்டி இல்லை அம்மா தான். அவங்க பாரு எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ கேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நம்ம கிளம்பலாமா சொல்கிறாங்க. என்னன்னு இல்லை ஜங்கா நீங்கள் க்யூர் ஆகுங்க அப்புறம் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரிடாம்மா நான் போய்ட்டு பாத் பண்ணிட்டு வரா சொல்லிட்டாங்க. போங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் தனியாக போயிடுவீங்களா, மேனேஜ் பண்ணுவீங்களா, நான் வரேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமினை கூட வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பாத் பண்ணி விடுறாங்க. நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கு பாத் பண்ணி விட்டு வெளில கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவரும் குடிச்சிட்டு 2 பேரும் ட்ரெஸ் என்ன பண்ணிட்டு அப்படியே கீழே வராங்க. ஜங்குக்கு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு கீழே வராங்க. வந்துட்டு இங்கே ஜிமினோட அம்மா ஜங்குக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டும் குக் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா ஃபுட்டும் வந்து குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒயந்தான் எல்லா ஃபுட்டையும் வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகோப்பு காயெல்லாம் இருக்காங்க. இப்போ ஜங்கா இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. நீ இப்போ ஓகேவாடா, நான் ஓகே தான் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ உட்கார சொல்கிறாங்க. ஜங்கோட ஜிம்மில் அம்மா தான் ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்துக்கிறாங்க. ஜங்க் அவனுக்கு பிடிக்கலப்பா, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நான் குக் பண்ணியிருக்கேன் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. உனக்காக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன். ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஃபீட் பண்ணி விடுறீங்களா சொல்கிறாங்க. என்னதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு அம்மா தானே, எனக்கு ஃபீட் பண்ணி விடுறீங்களா சொல்கிறாங்க. நான் உனக்கு அம்மா தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்குக்கு இவங்க ஃபேமிலியாக ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவருக்கு, அதனால தான் இவங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு பாசம் தான் இருந்திருப்பாரு. ஒயன் பார்க்குறாங்க. ஒயன் ஜெகோ பார்க்குறாங்க. நான் சொன்னல நான் எதுக்காக ஜிமினுக்கு ஒயன்
எனக்கு ஜங்குக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு எதுக்கு சொன்னேன், இதுக்காக தான். ஒன் டே உன் மெமரிஸ் வந்து பேக் ஆகணும் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல தோணுச்சு, அந்த ரீசனால் தான். அப்படியே மெமரிஸ் பேக் ஆகலாம் கூட ரொம்ப பியூர் சொல்லலை, உங்கள் மேலே ரொம்ப லவ் நல்லா சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்து தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ அந்த டைமில் ஜிம்மில் பற்றி யோசிச்சு அது ஒன்றும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. சரி டி பார்த்துருக்காங்க இப்போ பேபி தான் ஒயனாண்டி சொல்லிட்டாங்க, என்னோட தங்கம் அப்படி சொல்லிட்டு பச்சா ஒயன் கொஞ்சிரா எனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் ஃபீட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஒயனும் ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணுறா, நீ என்னோட தங்கம்டா சொல்கிறார் கொஞ்சிரா. இதெல்லாம் பார்க்குற ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தன்னோட பையனை. இவங்க எப்படி ஜிம்மனோட பையனை தான் நம்ம ஒயன் பார்க்குறா. செகண்ட் நம்ம ஜிம்மோட அம்மாவும் அவங்களோட கிராண்ட் சனை பார்க்குறாங்க, அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி ஜிம்மோட அம்மா தான் அவ்வளோ அழகாக லவ்லி வந்துட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. அவனை பார்த்து இவங்க 4 இயர்ஸாக அவனை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டால் பாசிட்டாங்க. ஏன்னா எங்கே அவனை பார்த்து பக்கத்தில் வந்து பேசுகிறோன்னு எனக்கு பயம். ஜிம்மி தான் சொல்லுவான் அம்மா வேண்டாமா நீங்கள் வந்து பார்க்க வேணாம் சொல்லுவானா. நான் நினச்சிட்டே இருப்பேன் என்னோட ஜவுக்கா எங்கே தான் நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு நினச்சா சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவமே இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. எனக்கு எப்படிப்பா கோவம் வரும், நானே உன்னை வந்துட்டு ஜிம்மின்னு நீ லவ் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன். அப்போ நினைப்பேன் உன் அளவுக்கு வேறு யாரா லவ் பண்ணுவா ஜிம்மினா அந்த மாதிரி நினச்சிருக்கேன். என்னை வந்துட்டு ஒரு ஆண்டியில் அம்மாவே நினச்சேன், பையனை ஒரு அக்காவாகவே நினச்சேன். அந்த வீட்டுக்கு நீ இந்த வீட்டில் ஒரு பையனாக இருந்த ஒவ்வொரு டைம் வரும்போது நீ என் கூட சேர்ந்து குக் பண்ணுவா, எவ்வளோ அழகான மெமரிஸ்லாம் கொடுத்துருக்க, உன்னை எப்படி ஜங்கா நாங்கள் வெறுக்க முடியும் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கு அவ்வளோ வந்து ஒரு மாட்டியாக சொல்லிட்டு இருக்கு. சரிப்பா உனக்கு மெமரிஸ் பேக் வந்துச்சு அம்மாட்ட சொல்லி கேட்குறாங்க. அதை ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இதில் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேப்பா சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயன் தான் மெடிசன் கொடுக்குறாங்க ஜிம்மிக்கிட்ட. இப்போ ஜிம்மினும் மெடிசன் எடுத்து ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்கு மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. மேபி பார்த்தா ஆண்டி என்னை கூட்டிகிட்டு போய் விளையாட வைங்க சொல்கிறாங்க. விளையாடணுமா போகலாமா சொல்கிறாங்க. ஜேகோ போறியா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகோ போய் ஒயனை மேபி 3 பேர் போயிடறாங்க. நம்ம காய் பார்க்குறாங்க. சரிடா நான் போயிட்டு அம்மா இதை எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க நான் போயிட்டு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போ காயம் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா நானும் போய்ட்டு கொஞ்சம் நான் இந்த மாதிரி ஜங்கு தான் நான் ப்ரே பண்ணியிருந்தேன், ஜங்கு நல்லா ஆகிட்டாங்கன்னா வந்துட்டு கோவிலுக்கு வரேன் சொல்லிட்டு நான் கோவிலுக்கு போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. சரிங்கம்மா சொல்கிறாங்க. இப்போது அவங்களாம் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஜிம்மினை பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் சோஃபாவில் உட்காருங்க ஜங்கா என்னாச்சு சொல்கிறாங்க. இங்கே பாட்டா பழைய மாதிரி கூப்பிட்டு என்ன ஜங்கான வாங்க போங்கலாம் கூப்பிடாத பிடிக்கல ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜங்கும் ஜிம்மினும் சரி ஓகே அப்படி சொல்லி ஜங்கு தான் ஜிம்மின் தான் ஜங்கோட ஜஸ்ட்டில் போய் சாஞ்சிக்கிறாங்க. ரொம்ப ஒன்று மிஸ் பண்ண ஜங்கா சொல்கிறாங்க. பக்கத்துலேயே இருந்தீங்களா, எவ்வளோ தான் உங்களோட பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதும் தோணுனாலும் சம்டைம்ஸ் தோணும் ஹக் பண்ணலாமா அப்படின்னு தோணும், அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணணும் தோணும் சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இனிமேல் எவ்ரிடே உன்னை நான் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணுவேன் சரியா, இதே மாதிரி உன்னை ஹக் பண்ணுவேன், எப்போதும் கம்ஃபர்ட் பண்ணுவேன், என்னோடய பழைய லவ் தாண்டி அதிகமாக கொடுப்பேன் சரியா. சாரி உன்னை இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண வச்சதுக்கு உன்னை எங்கே வச்சுட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை ஜங்கா தோணும் உங்களை பார்க்குறப்போ என்னோட பழைய ஜங்காவை நான் எப்படி நீங்கள் என் கூட இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வருமா, அப்படியே ஹக் பண்ணணும்னு தோணும். நீங்கள் ஆப்போசிட் வரும்போது டயர்டாக இருக்கும்போது கிட்டே வரும்னு தோணும். சரி உங்களுக்கு பிடிக்காது இல்லையா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போது ஜங்கு தான் ஜிம்மோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுற அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக அப்படி பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேர் கண்ணிலையும் அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டுருக்கு. சாரியாக சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாடா வாங்க போகணும்னு கூப்பிடாதரா சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கா ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மோ ரொம்ப அழகாக பேசிட்டுருக்காங்க நம்ம ஜங்கு கிட்ட. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஆண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஜங்குக்கா சொல்கிறாங்க. இல்லைடாம்மா கொஞ்சம் டைம் எடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மின் விட்டுறாங்க. இப்போது ஃபைனலாக இவங்க இங்கே வந்துட்டு 1 வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 7 days ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கா போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு குக்கியை கொடுக்க மனசே வரலையே சொல்கிறாங்க. கிராண்ட்மா மிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸுவா சொல்லிட்டு அவங்க தூக்கி அழகாக கொஞ்சிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறேன் எனக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பேபி, ஒரு 2-3 days என் கூட இருந்துட்டேன்னா ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு மாதிரிக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் அங்கே வாங்க ஆண்டி அப்புறம் ஒயன் நீங்கள் அங்கே வாங்கலாம் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு காசு சொல்கிறாங்க. இங்கே தானே ஒர்க் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் தானே ஒர்க் பண்ணுறேன், இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நான் சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒயன் உங்களை இவ்வளோ பெரிய சீஃப் டாக்டரை பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே அதுக்கே அம்மாவும் இங்கே இது பழகிட்டாங்க, நாங்கள் வரோம் ஓகேவா கொஞ்சம் டேஸ் போட்டோம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வெளில வந்து கால் பண்ணுறாரு. காய் சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. அந்த வீட்டோட கீ டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. இருக்குடா சொல்கிறாங்க. வீடு எப்படி இருக்க சொல்கிறாங்க. இடத்த ரெடி பண்ணிட்டேன் ஓகேவா, நீ எப்போ ரெக்கவர் ஆனியோ அப்போயே நாள் வச்சு ரெடி பண்ணிட்டேன், வீடு ஃபுல்லாக நீட்டாக பழைய மாதிரி அழகாக க்ளீன் ஆகிட்டு ஓகேவா நீட்டாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே இப்போ நீ அங்கேயே கூட்டிகிட்டு போகிற ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஹெல்லில் வந்து ஜிம்மில் வந்து வைக்க முடியாதுனால, ஏன்னா இது வரைக்கும் வந்து எப்படி என்னோட அப்பா வந்து ஹர்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல, ஸோ நான் ஜிம்மில் அந்த வீட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன் எனக்கு அம்மா நான் என்னோட வீட்டு தான் கூட்டிகிட்டு போகிறவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே நம்ம ஜங்கோட அம்மா தான் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறாங்க. இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு ஃபோன் பண்ணவே இல்லை, 2-3 days ஃபோன் பண்ணாமல் இருக்கானே சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்மின் என்னப்பா இன்னும் வரல சொல்கிறாங்க. ஆண்டி இப்போது கிளம்பிட்டு இருக்கோம் ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேப்பா நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா பேபியும் ஒன்றையும் பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அதை வரேன் ஆண்டி சொல்லிட்டு ஜிம்மின் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ
ஜங்கோட அம்மா ஜிமினோட அம்மா தான் பேபி நல்லா கிஸ் பண்ணிட்டு தங்கம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே கிராண்ட்மா, லவ் யூ கிராண்ட்மா சொல்லிட்டு க்யூட்டா பேபி வந்துட்டு கிஸ் பண்ண ஜிமினோட அம்மாவை. ஓகே தங்கம் பத்திரமா போட சொல்லிட்டாங்க. ஓகே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டா பேபி சொல்லுது. ஏன்னாட்டி லவ் யூ சொல்லிட்டு ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணுது. வச்சோ தங்கம் கிஸ் பண்ணவா லவ் யூ டூடா சொல்லிட்டு அவருங்க அவங்க கிஸ் பண்ணுறா அவளும் கிஸ் பண்ணிட்டு அனுப்புறாங்க. இப்போ 3 பேர் காரில் உட்காராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா நான் ட்ரைவ் பண்ணவா சொல்லிட்டாங்க. இல்லைடாமா சொல்லிட்டாங்க நான் ட்ரைவ் பண்ணுறேன் ஜங்கா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஜங்கோட மடியில் பேபி உட்காந்துருக்கு. பேபி க்யூட்டாக பார்த்துட்டு விளையாட்டி வந்துட்டு இருக்கு. ஜங்கா ஜிமினோட ஹேண்ட் அப்படி பிடிச்சிருக்காங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க சேஃபாக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்லிட்டு ஜங்கோ முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. சரிட்டு ஓகே அப்படி எதுவும் சொல்லிட்டு ஃபைனலாக கார் ரீச் ஆகுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக நம்ம ஜங்கோட வீடு ரீச் ஆகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஜங்கோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் சொல்கிறாங்க ஜங்கா சொல்கிறாங்க இந்த ரூட்டை போக சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறீங்க இதுக்கு நம்ம வீடு வேறு டேரக்ஷன் சொல்கிறாங்க. இல்லை நீ போக சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஒரு லொக்கேஷன் காட்டுறாரு. இந்த லொக்கேஷனுக்கு போக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் எதுவும் கேட்காம டேரெக்டாக ஒரு லொக்கேஷனுக்கு கார் ட்ரைவ் போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு பெரிய பீச் ரோடு அதே ஆப்போசிட்டில் ஒரு பீச் ரோடு. அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு சிட்டியையும் பார்க்க முடியும் ஒரு வியூவு, சேம் டைம் பீச்சையும் பார்க்க முடியும். பீச் பக்கத்தில் இருக்குது. அப்படி ஒரு ஏரியா தான் அது. அங்கே பெரிய பெரிய வில்லா ஹவுஸ் தான் இருக்குது. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா அங்கே எதுக்கு சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க. ஃபைனலாக அந்த லொக்கேஷனில் போய் லேண்ட் ஆகிற இடத்துல ஜிமின் ஸ்டாப் பண்ணுறாங்க காரை. பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு, பெரிய கேட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க இந்த வீட்டோட மாடுலேஷன் பார்த்தா ஜிமின் ஆசைப்பட்ட ஒரு வீடு மாதிரியே இருக்குது. எப்படின்னா அந்த தாய்லாந்து அந்த கொரியன் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு வீடு, ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க உள்ளே போமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குனது மேங்க ஒரு வாட்ச்மேனு ஒரு மெயிலாக வராங்க. சார் சொல்கிறாங்க லக்கேஜ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்களும் கார் ஓப்பன் பண்ணி லக்கேஜ் எடுக்கிறாங்க. இப்போ பேபியை இறக்கி விட்றாங்க. நம்ம ஜங்கு இறக்கி விட டேட்டா இது என்னது இது யார் வீடு சொல்லி கேட்குது. இதுவா இது நியூ ஹவுஸ் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இது நம்ம ஹவுஸ்ரா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன சொல்கிறீங்க அதுக்கு உள்ளே போமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஜிமின் பேபி 3 பேர் உள்ளே வராங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வெல்கம் டு ஜான் ஜிமின் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க உள்ளே போமா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா இந்த வீட்டோட மெயின் ஹால்லேயே நம்ம ஜிமின் ஜங்கோட பிக்சரு ரொம்ப பிக் ஃப்ரேமில் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி ஜங்கை பார்க்குறாங்க. பார்த்தா வீடு அவ்வளோ மாடுலேஷனாக ரொம்ப அழகாக இன்டீரியர் ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வேறு லெவல் வீடு அது. பார்க்குறாங்க. பேபி ரொம்ப க்யூட்டாக பார்க்குது. மம்மா சூப்பர் வீடு சூப்பர் சொல்லிட்டு அது ஓடி போய் சுற்றி பார்த்துட்ருக்கு எல்லா வீட்டையும் ரூமையும். நம்ம ஜங் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது வீடு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு மேடு வராங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி சார், வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரி திங்ஸும் வாங்கிட்டோம். நீங்கள் சொன்னீங்கன்னா குக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் லஞ்சு மட்டும் ரெடி பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அப்படியே போயிடறாங்க. 2 மேடு குக் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேர் குக்கிங் பண்ண போகிறாங்க. வெளியே செக்யூரிட்டி இருக்காங்க. வீடே அழகாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டு. ஜிமின் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. நேமில் இது உன்னோட வீடு, நீ ஏன் நினச்சா என்னை கூட வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலான்றாங்க. ஜங்கா என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டாமா இது உன்னோட வீடு, உனக்காக நான் வாங்கினது சொல்கிறாங்க. இது உனக்கு மேரேஜ் கிஃப்டாக கொடுக்கணும்னு வாங்கி வச்சு சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. வீடு ரெஜிஸ்டர் ஆன வருஷத்தை பார்க்குறாங்க. இவங்க மேரேஜுக்கு டேட் இருக்கும் 1 வீக் பிஃபோர் தான் இதெல்லாம் இருந்திருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு கேட்டல. ஏன் ஜங்கா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டல. அப்போ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ண உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு என் அப்பா எங்கேயாவது இன்சல்ட் பண்ணுற ஹர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ரீசனால் அந்த வீட்டில் இருக்க வேணாம். அப்போவே நினச்சேன் இங்கே வரணும் தனியாக இருக்கலாம் தான் நினச்சி பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே சொல்கிறாங்க என்னென்னு நினச்சேன் லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு ஜங்கு டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடாமா சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரீம்டா, உனக்காக இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் எல்லாமே கொடுக்க முடியாமல் போயிட்டு அந்த டைம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆனாலும் இப்போ இதெல்லாம் இருக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த வீடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜங்கா, உங்கள் கூட இருக்க தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாமே உனக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினது. இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்காக ஓனாக ஏன் பண்ணுறது, யாரோட மணிலையும் வாங்கலை, எனக்கு உனக்காக நான் பண்ணது இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் லவ்வை சொல்லி தான் புரிய வைக்கணுமா என்ன சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னோட ஜிமினுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பேபி தான் ஓடி வருது. மம்மா நான் இல்லை சொல்கிறாங்க. என்னன்னு நான் இல்லை என்னடா சொல்கிறா சொல்லிட்டு ஜிமின் தான் கீழே டவுன் பண்ணுறாங்க. என்னடா தங்கம் என்ன சொல்கிறதுக்கு. மம்மா அங்கே பாருங்கள் சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து காமிக்குது. ஜங் பார்க்குறாங்க. ஆச்சோ தங்கம் அங்கே பாரு சொல்கிறாங்க. டேட்டா நான் எங்கே சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயா இருடா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது நீயும் நானும் இருக்கிற மாதிரி பிக்சர் வரண்டா சொல்கிறாங்க. நீ நான் டேடா இருக்க மாதிரி சீக்கிரமே பிக்சர் ரெடி பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லை நானும் சொல்கிறாங்க. சரி நீனும் வரலாம் ஓகேவா, இன்னும் கொஞ்சம் டேஸ் போகட்டும் கண்டிப்பாக வாங்கல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா பேபி ஆசை வர சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் 3 பேர் சேர்ந்து பிக்சர் கூட எடுத்ததில்லை.
இப்போது ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு காய் எப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ காய் வந்துட்டு ஃபோனை வந்து பிக் பண்ண சொல்லடா சொல்கிறாங்க. எங்கே இருக்கா சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தான் சொல்லி சீக்கிரம் வாடா சொல்கிறாங்க. இப்போ காய் உள்ள வராரு சொல்கிறாங்க. எங்கள் 3 பேரும் ஒரு பிக்சர் எடுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு பேபி வந்துட்டு ஜிமிட்ட கொடுக்குறாங்க. ஜிமின் தூக்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஜங்க்கு ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டிருக்காங்க. இப்போ 3 பேர் ஏற்ற 3 பேர் சேர்த்த மாதிரி நம்ம காய் வந்து ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. இது ஒரு 2 ஹவர்ஸில் எனக்கு வந்து பிக் ஃப்ரேமாக வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஏன்னா இப்போ ஜிமினுக்கு ஜங்க் வந்து என்ன ஆசைனா ஜிமின் கூட அவர் இருக்கார் இல்லையா பேபி, நம்ம அவங்க 2 பேரும் ஜிமின் கூட இருக்காங்க. அதான் ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஃபைனலாக காய் ஓகேடா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் பெட்ரூம் போய் பார்க்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு பேபி 3 பேர் வராங்களோ வந்து பார்த்தா பெரிய ஃப்ரேமு, அதில் ஃபுல்லாக ஜிமினோட பிக்சர் மட்டுமே இருக்குது. இது வரைக்கும் ஜிமின் ஜங்குக்கு டேட் பண்ணுறப்ப எடுத்துருப்பாங்களா அந்த மொத்த பிக்சரும் ஒரு பெரிய பிக் ஃப்ரேமில் குட்டி குட்டியாக அந்த ஃப்ரேம் வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரேமாக ரெடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரி அவங்க ஜிமின் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அப்போ ரெடி பண்ணதுமா சொல்லிட்டாங்க. அழகாக இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பெட்ரூம்லாம் ஜிமினுக்கு பிடிச்ச கலர்லேயே தான் எல்லாமே செட் ஆகிருக்கு. எல்லாம் வார்ட்ரோப்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக இருக்குது. அந்த டைமில் வாங்கி வச்சுருப்பாரு கிளாத்ஸு சொல்லிட்டு எல்லாம் மேட்சிங் கிளாஸு கப்பல் கிளாஸாக வாங்கி வச்சுருப்பாரு. அது அவ்வளவும் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கு தானே எந்த அளவுக்கு லவ் பண்ணால் இவ்வளவும் இருக்குது சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போயிட்டு மேட்லாம் பேசிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. இல்லைடா மாசிட்டாங்க இருக்கட்டும் ஜங்கா அங்கே பாட்டு தாங்க நம்ம போகலாமா. ஓகே மாமா சொல்லிட்டாங்க. டாடா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு ஜிமின் கீழே வராங்க. கீழே வந்துட்டு மேட்டுக்கெல்லாம் பேசுகிறாங்க. மேட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பேசிட்டு இப்போ ஜிமினும் பேபியும் அவங்க கார்டன்லாம் சுற்றி பார்க்குறாங்க. கார்டன் அழகாக இருக்குது மாமா, நம்ம அங்கே ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ப்ளே பண்ணணுமா, ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ணலாம் சரி ஜிமின் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்குக்கு தான் ஜிமின் கீழே இறங்கி ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க. ஜாக்சன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு பர்சனை வந்துட்டு நீ ரொம்ப டேஸாக தேடிட்டு இருக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. அந்த பர்சனோட ஃபுல் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது சொல்லிட்டாங்க. டேய் இங்கே பாரு அது ரொம்ப ரிஸ்க் எனக்கு தெரியும், அதோட அப்பான்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியும்டா அதோட அப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கே உன்னோட அப்பா இவ்வளோ அகைன்ஸ்ட் பண்ண நினச்சி பார்க்கல. அந்த ரீசனால் தான் நான் இவ்வளோ டேஸும் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கா சரியா சொல்லிட்டாங்க. நீ வேறு மெமரிஸ் இழந்துட்டியா சொல்லிட்டாங்க. டேய் சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும்டா சொல்லிட்டாங்க. இவன் உன்னோட ஒய்ஃபோட ஆக்சிடென்ட்டுக்கு அவர் தான் ரீசன், உன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு அவர் தான் ரீசன் எல்லாமே தெரியும் ஓகேவா சொல்லிட்டாங்க. இல்லை ஜாக்சன் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்காக அவசரமாக விட்டுற மாட்டோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோ. அப்புறம் இப்போ அவர் நிறைய அதை விட இது முன்னாடி இருந்ததை விட இப்போ ஏகப்பட்ட இல்லீகல் விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கான எல்லா ப்ரூஃபும் கலெக்ட் பண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. என்கிட்ட பார்த்துருக்கு நீ பாதி கலெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி எப்படி உன்னோட அம்மா பற்றி கொஞ்சம் யோசி, உன்னோட ஃபேமிலி பற்றி யோசி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்க் வைக்கிறாங்க. ஜியோன் என்னோட லைஃப்பில் ரொம்ப விளையாடிட்டால நீ பாரு நான் யாரும் உனக்கு காமிக்கிறேன் சொல்லிட்டாங்க. அந்த ஜியோன்றது உனக்கே அந்த நேம் கிடையாது, இது என்னோட தாத்தா அவனுக்கு கொடுத்தது ஓகேவா. அந்த ஜியோன்ற நேமுக்கு நீ டிசர்வ் ஆன பர்சனே கிடையாது. எந்த கம்பெனிலேருந்து சரி இந்த ஃபேமிலிலேருந்து சரி நான் உன்னை என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு. என்னோட ஒய்ஃபை என்னோட ஜிம்மினை என்கிட்ட இருந்துட்டு பிரித்ததுக்கும் அப்புறம் எதுவுமே பண்ணாத ஒரு இன்னசென்ட் சோல் அவளை வந்துட்டு ஹர்ட் பண்ணி இந்த வேர்ல்டு விட்டு அனுப்புனதுக்கும் அப்புறம் எங்கள் 3 பேர் லைஃப்பில் ப்ளே பண்ணதுக்கும் கம்பெனியில் இவ்வளோ லீகல் விஷயம் பண்ணதுக்கும் உனக்கு சும்மா விட மாட்டா சரியா. உனக்கு ஒரு சரியான லெசனை கற்றுக் கொடுக்குறான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தான் ஒரு மாதிரி இவ்வளோ நான் திங்க் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் உன்னை ஒழிச்சு கட்டிட்டு தான் நான் என் ஜிம்மில் கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. எங்கள் ஜிம்மின்னு நினைக்கிறாங்க. ஜங்கா பயமாக இருக்குது அங்கே எதுவும் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி ஜிம்மின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகேடா இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை டேக் கேர் எவ்ரி ஒன்.